அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு 3/3/2026 தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை சுக்லாபட்சம் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி கடகலக்னத்தில் பூரண சந்திர கிரகணம் நிகழ்கிறது. கிரகணம் ஆரம்பிக்கும் காலம் பிற்பகல் 3:20, கிரகணம் மத்தியமம் மாலை 5:04, கிரகணம் முடிவு இரவு 7:54. பூரம் பரணி பூராடம் மகம் இந்த நட்சத்திரங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களும் கட்டாயமாக சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். அன்று காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் விட்ட பிறகு குளித்த பின் சாப்பிடலாம். அதே போல் விசேஷ குறிப்பாக வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷ நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது ஏனைய மற்றோரும் இந்த சந்திர கிரகண சதியை 9 அல்லது 18 முறைகள் சொன்னால் சகலவித தோஷங்களிலிருந்தும் விடுபடுவர். அதே போல் வரும் மாதங்களில் காடு மலைகளில் முக்கியமாக வடக்கு திக்கில் நல்ல மழை பொழிவு இருக்கும். பல இடங்களில் நில அதிர்வும் இருக்கும். அது மட்டுமல்லாது செல்வந்தர்களுக்கு தொழில் மற்றும் பங்கு சந்தையில் பண இழப்புகள் ஏற்படும். ராஜ்ய பரிபாலனம் செய்யும் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இதனால் மக்கள் இன்புறுவார்கள். அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணமான இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. வானியல் நிகழ்வுகளில் முக்கியமானதாக கருதப்படும் சந்திர கிரகணம் சாஸ்திர அடிப்படையிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக நவகிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சூரியன், சந்திரன் ஆகியோரான ராகுவோடும் கேதுவோடும் இணைந்திருக்கும் காலத்தில் கிரகணங்கள் தோன்றும். சூரியன், சந்திரன் ஆகியன ராகுவுடன் இணைந்திருந்தால் சூரிய கிரகணமும், சந்திரனுடன் கேதுவோடும் சூரியன் ராகுவோடு இணைந்திருந்தால் சந்திர கிரகணம் தோன்றும் என்பதை நாம் பஞ்சாங்கங்கள் மூலம் ஜோதிடர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கணித்திருக்கின்றனர். அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமும் தோன்றும். அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. நாளை பௌர்ணமி மாலை 5:52 மணிக்கு நிகழ உள்ளது. இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறார். ராகுவோடு சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமானது. சூரியன் ராகுவோடு இருக்கும் காலத்தில் கிரகணங்கள் வந்தால் அரசு, அரசாங்கம், போர் போன்ற விளைவு உண்டாகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் நாளைய சந்திர கிரகணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளை பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை நிகழும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். எனவே நம்மால் மாலை வேளையில் 6 மணிக்கு மேல் இந்த கிரகணத்தை காண முடியும். அது மட்டுமில்லாமல் கிரகணம் தெரியும் என்பதால் அதற்குரிய சடங்குகளை சொல்கிறது சாஸ்திரம். பொதுவாக கிரகண காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சூரிய கிரகணமாக இருந்தால் கிரகணம் பிடிக்கும் வேளையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் என்றால் கிரகணம் விடும் வேளையில், குறிப்பாக பௌர்ணமி முடியும் நேரமான 5:52 மணிக்கு பிறகு செய்ய வேண்டும். கிரகணம் பூர நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பரணி, பூரம், பூராடம், மகம், உதிரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது கிரகணம் முடிந்ததும் குளித்து திருநீரு பூசி அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ஏதேனும் தானம் கொடுப்பதும் அவசியம். பொதுவாக தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பலருக்கும் உள்ளது. கிரகண காலத்தில் தானம் கொடுப்பதுதான் மிகவும் முக்கியம். இல்லாதவர்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது தானமாக கருதப்படும். குறிப்பாக ஆடைகள், பணம்
என ஏழைகளுக்கு தானம் செய்ய பன்மடங்கு நற்பலன்கள் பெருகும். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு தானியங்கள், மட்டை, தேங்காய் ஆகியன தானம் செய்தால் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும். கிரகண வேளையில் மந்திர ஜபம் செய்வது விசேஷம். ஒரு முறை மந்திரம் ஜபித்தால் பல ஆயிரம் முறை ஜபித்த பலன் கிடைக்கும். மந்திரம் சிதியாகும். அதேபோல் மந்திர உபதேசம் பெறவும் இந்த கிரகண காலம் உகந்தது. கிரகண வேளையில் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொண்டும் இருப்பது சிறப்பு. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல இந்த ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 3 முறை இந்த சொல்லை சொல்ல வேண்டும். 8 திசைகளையும் ஆளும் தெய்வங்களை போற்றும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு கிரகதோஷங்கள் உண்டாகாது என்பது நம்பிக்கை. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். மேலும் அவர் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பண நெருக்கடி அகலும். அதே போல் பெண்களால் பெருமை சேரும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். குதிரை வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் பெயர்ச்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்க போகிறார். 6இல் சனி வருவது நன்மைதான். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்குங்க. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாங்க. உடல் நல தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சனியினுடைய பார்வை பல சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்கு. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமாக முடியும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் நடைபெறுங்க. உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். நீண்ட தூர பயணங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. நிகழ்கால தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகுங்க. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது ஆர்வம் காட்டுவீங்க. தடைப்பட்ட காரியங்கள் இனி தானாக நடைபெறுங்க. கட்டிட திறப்பு விழாவில் கவனம் செலுத்துவீங்க. அதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு கௌரவம் கூடுங்க. மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு. பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தானம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.